ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த சென்டென்ஸ் பற்றி தான். இனிமே இப்படி செய்ய மாட்டேன், இனிமே நீங்கள் வெயிட் தூக்கக்கூடாது, இனிமே நீ இப்படி செய்யக்கூடாது, இனிமே இதை யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சென்டென்ஸை இப்படி இங்கிலீஷில் பேசலாம் பார்க்கலாம். இனிமேல் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு இங்கிலீஷில் மீனிங் வரும். ஃப்ரம் நவ் ஆன் இப்போதிருந்து, இனி எனிமோர் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாம். பட் இன்றைக்கி ஹியர் ஆஃப்டர் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இனிமேல் அப்படின்னா இன்றைக்கியோ இல்லை நேற்றை பற்றியோ பேசலை. இனிமேல்னால் இதுக்கப்புறம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதுலேயே நமக்கு என்ன வருது? ஃப்யூச்சர் டென்ஸ். ஹியர் ஆஃப்டர் ப்ளஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். அதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ரொம்ப ஈஸியாக சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாம். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இதில் நெகட்டிவ் ஃபார்மும் இருக்குது, பாசிட்டிவ் ஃபார்மும் இருக்கும். பாசிட்டிவ் ஃபார்ம்னால் வில் யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் ஃபார்ம்னால் வில் நாட். நான் இனிமேல் பணம் சேர்த்து வைப்பேன் கரெக்டாக அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போது அதுக்கு எப்படி சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாம்? ஹியர் ஆஃப்டர் இனிமேல் யார் சப்ஜெக்ட்? நான். ஐ, இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? ஐ வில், இங்கே வில் வந்தால் வெர்பு எப்படி வரும்? V1 ஃபார்ம். சேவ், எதை சேவ் பண்ணுறோம்? மணி. ப்ராப்பர்லி, கரெக்டாக நான் அமௌண்ட் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் சேவ் மணி ப்ராப்பர்லி. இதை நீங்கள் ஃப்ரம் நவ் ஆன் வச்சும் பேசலாம். ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் சேவ் மணி ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லலாம். இனிமே நான் நிறைய சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் ஃபார்ம். ஓகேவா? இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்? ஹியர் ஆஃப்டர் போட்டுட்டு சப்ஜெக்ட் யார்? நான், ஐ. ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் ஈட் டூ மச். ஹியர் ஆஃப்டர் ஐ won't eat too much. இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஹியர் ஆஃப்டர் நம்ப மாட்டேன் நெகட்டிவ் ஃபார்ம். ஹியர் ஆஃப்டர் ஐ won't believe you, நம்பிக்கைக்கு believe. ஹியர் ஆஃப்டர் ஐ won't believe you. இனிமேல் நான் உன்னை அழைக்க மாட்டேன், கால் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லுவோம்ல, இதுவும் நெகட்டிவ் ஃபார்ம் தான். ஹியர் ஆஃப்டர் சப்ஜெக்ட் ஐ, ஹியர் ஆஃப்டர் ஐ won't call you. டன். ஓகே. இனிமே நான் இப்படி இருக்க மாட்டேன், அதை எப்படி சொல்லலாம்? ஹியர் ஆஃப்டர் ஐ won't be, will not be. பீனா இரு அப்படின்னு மீனிங் வரும். ஓகே. ஐ won't இருக்க மாட்டேன் அப்படின்னா will not be அப்படின்னு தானே வரும். ஸோ ஹியர் ஆஃப்டர் ஐ won't be like this. இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேன். இது ஒரு டைப். இதவே அட்வைஸாக சொல்லுவாங்க இல்லையா? இனிமேல் நீ நல்லா படிக்கணும், நல்ல பையனாக இருக்கணும், கரெக்டாக வேலைக்கு வரணும், இந்த மாதிரி அட்வைஸாக சொல்கிறப்போ நம்ம ஹியர் ஆஃப்டர் அப்புறம் சுட் யூஸ் பண்ணுவோம். வில்லுக்கு பதிலாக சுட். இது ஒரு அட்வைஸ் சென்டென்ஸ்னால் வில் எடுத்துகிட்டு சுட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இனிமேல் நீ நல்ல பையனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் ஆஃப்டர் யூ சுட் எ குட் பாய். நல்ல பையனாக இருக்கணும்னு தான் சொல்கிறோம். இருப்பாய் சொல்ல, இருப்பாய்னா வில் யூஸ் பண்ணலாம். வில் ஸ்டடினா படிப்பாய் அப்படின்னு அர்த்தம். சுட் ஸ்டடினா படிக்கணும் அப்படின்ற அர்த்தம். இப்போ வில்லை எடுத்துகிட்டு ஷுட் போட்டிருக்கோம். ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் எ குட் பாய். இனிமேல் நீ நல்ல பையனாக இருக்கணும்.
இனிமேல் நீ நல்லா படிக்கணும். எப்படி சொல்லலாம்? ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் ஸ்டடி வெல் அப்படி சொல்லலாம். டாக்டர் அட்வைஸ் மாதிரி நீங்கள் இனிமேல் வெயிட் தூக்கக்கூடாது, இனிமேல் ட்ராவல் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறப்பவும் ஷுட் யூஸ் பண்ணலாம். இனிமேல் நீங்கள் கனமான பொருளை தூக்கக்கூடாது. இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஷுட் யூஸ் பண்ணலாம், வில்லும் யூஸ் பண்ணலாம். வில்லுன்னா நீங்கள் தூக்குவாய், தூக்க மாட்டேன் அந்த மாதிரி வரும். நீங்கள் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறனால ஷுட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஹியர் ஆஃப்டர் சப்ஜெக்ட் யூ ஷுட் நாட் லிஃப்ட். தூக்குறதுனா என்னது? லிஃப்ட் ஹெவி திங்ஸ். ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் நாட் லிஃப்ட் ஹெவி திங்ஸ். இனிமேல் நீங்கள் பயணம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவாங்களே. ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் நாட் ட்ராவல் எனிவேர். எங்கேயும் நீங்கள் பயணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அட்வைஸ். இனிமேல் நீங்கள் பயணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு, ஒரு 6 மாதத்துக்குன்னு வச்சுக்கலாமே. ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் நாட் கோ எனிவேர் ஃபார் 6 months அப்படி சொல்லலாம். 6 months சரியா? இனிமே இதை பயன்படுத்த முடியாது, இனிமேல் இது யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹியர் ஆஃப்டர் இது ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட் இல்லையா, அட்வைஸ்கில். இது யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் ஆஃப்டர் இட் won't யூஸ்.